ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கிறேன். பன்னீரை துருவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பல்ஸ் மோட்ல ஒரு வாட்டி அடிச்சு எடுத்துக்கோங்க. மொத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு மஷ்ரூம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கத நல்லா சாட்டே பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. ஹெவி பாட்டம் பேன்ல கொஞ்சம் எண்ணெய், பொடியா கட் பண்ணின பூண்டு, பொடியா கட் பண்ணின வெங்காயம், பொடியா கட் பண்ணின கேப்சிகம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிருங்க. இப்ப பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா கேரட் வெந்த பிறகு கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிளான்ச் பண்ணி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலியும் காலிஃபிளவரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ஃபிளேவருக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தனியா சாட்டே பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல மஷ்ரூம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி பல்ஸ் மோட்ல அடிச்சு வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ், துருவி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்டிகிரெயின் ஆட்டா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். மல்டிகிரெயின் ஆட்டாக்கான ரெசிபி ஹைலைட்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நான் திருப்பி போட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க. பயங்கர ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.